பிரிண்டட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பாமகவின் 37வது ஆண்டை ரொம்ப வெகு விமர்சையா என்ன பண்ணியிருக்காங்க, கொண்டாடிட்டு வராங்க. ஒரு பக்கம் ராமதாஸ் ஐயா, இன்னொரு பக்கம் அன்புமணி அவர்கள், ரெண்டு பிரிவினர் என்ன பண்றாங்க, கொண்டாடிட்டு வராங்க. இந்த கொண்டாடிட்டு வர டைம்ல அன்புமணி அவர்கள் ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லியிருக்காரு. என்னன்னா, தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில செல்லுகிற அரசில் நம்முடைய பங்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுச்சி மிக்க பேச்சு வந்து என்ன பண்ணியிருக்காரு, பேசியிருக்காரு. அதாவது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற ஒரு விவகாரத்தை எடுத்திருக்காரு. ஆல்ரெடி விஜய் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காரு, எங்க கூட கூட்டணி வச்சு வரவங்களுக்கு நாங்க ஆட்சியில் அதிகாரத்துல பங்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. அதே பேட்டர்னை அன்புமணி அவர்கள் என்ன பண்றாரு, சொல்றாரு தமிழ்நாடு வளர்ச்சி அடைகிற அரசில் எங்களுடைய பங்கு, அதாவது பாமகவுடைய பங்கு நிச்சயம் இருக்கணும், அப்படிப்பட்ட ஒரு அரசியல் கட்சியா நம்ம மாறணும், அதாவது ஆட்சி அதிகாரத்துல நம்ம இடம் பெறணும் அப்படின்னு ஒரு விஷயத்த அன்புமணி அவர்கள் சொல்லியிருக்காரு. எங்கேயோ இடிக்கிற சார், நடிகர்களை நம்பி பின்னாடி போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி அவர்கள் வன்னியர் மாநாட்டில் என்ன பண்ண சொன்னார். இப்ப என்ன சொல்றாருன்னா, ஆட்சியில் அதிகாரத்துல பங்குன்றார். ஒருவேளை இங்க விஜய் தலைமையில கூட்டணி அமைப்பாங்களோ பாமக, ஏன்னா ஐயாவுடைய கனவு என்ன அப்படின்னா, பாஜக கூட கூட்டணி வைக்க கூடாது, அதிமுக கூட தான் கூட்டணி வைக்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல ஐயா ராமதாஸ் ஐயா இருந்தாரு. ஆனா அன்புமணி அவர்கள் என்ன பண்ணாருன்னா, இல்ல பாஜக விட்டு நான் வெளியே வர மாட்டேன், பாஜக தான் என் உயிர் உசுறு அப்படின்ற ரேஞ்சில் அன்புமணி அவர்கள் சொன்னார். இதன் விவகாரமா தான் ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, பிரிஞ்சு கிடக்குறாங்க. இப்போ ஐயா தலைமையிலும் அன்புமணி தலைமையிலும் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, பிரிஞ்சு கிடக்குறாங்க. இப்போ ஐயா என்ன பண்றாருன்னா, அதிமுக பாஜக கூட போயிருச்சு, அடுத்து திமுக பக்கம் நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக பக்கம் என்ன பண்ணாரு, திரும்பினார். ஆனா விசிக என்ன பண்ணுதுன்னா, பாஜகவும் பாமகவும் இருக்கிற கூட்டணியில ஒருபோதும் விசிக பங்கு பெறாது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல அவர் உறுதியா இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது பாமகவை நம்பி நான் விசிகாவை இழக்கிறதுக்கு தயாரா இல்லை அப்படின்னு திமுகவுடைய ஸ்டாண்டா இருக்கு. சோ அதனால திமுக பக்கமோ போக முடியாத ஒரு நிலைமையில ஐயா அவர்கள் இருக்கிறார். இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் பக்கம் போறது, அதிமுக பக்கமோ போக முடியாது, திமுக பக்கமோ போக முடியாது, அப்ப யார் பக்கம் போலாம் அப்படின்ற குழம்பின்னு இருந்த வேலையில இப்ப அன்புமணி அவர்கள் ஒரு தகவல் சொல்றாரு. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சமாதானம் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன பண்ணாங்க, ட்ரை பண்ணாங்க. ஆனா இப்ப கடைசியில ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ணாரு, இறங்கி வந்திருக்காரு. கூடிய விரைவில் நான் என்ன பண்ண போறேன், அன்புமணியை சந்திக்க போறேன் அப்படின்னு ஓப்பனா சொல்லிட்டாரு. அன்புமணியை சந்திக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஐயா ராமதாஸ் அவர்கள் இப்ப நானா போய் சந்திக்க போகிறேன் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல வந்திருக்கிறாரு. சோ பாமக ஒண்ணு சேர்ந்துரும்பா, அதுல இருந்து மாற்று கருத்து இல்லப்பா. இப்படி கனிந்து வர டைம்ல அன்புமணி அவர்கள் ஒரு செக் வைக்கிறார். என்னன்னா, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு. இங்க அதிமுக பாஜக கூட்டணியில இருக்கிறாங்க. பாஜக என்ன சொல்லுதுன்னா, கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லுது. சோ பாஜக சொல்ற மாதிரியே பாமக நினைச்சு உள்ள போயிச்சுன்னா இங்க கூட்டணியில இடம்பெறுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, அதிமுக சொல்லுது தனித்துதான் ஆட்சி அமைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. சோ இப்போ அன்புமணியோட கருத்தை இங்க அக்செப்ட் பண்றதுக்கு தயாரா இல்ல. அடுத்தபடியா யாரு இருக்கா அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் இருக்கு. தமிழக வெற்றி கழகம் என்ன சொல்றாங்கன்னா, எங்களை நம்பி யார் வராங்களோ அவங்களுக்கு ஆட்சியில் அதிகாரத்துல பங்கு நாங்க கொடுப்போம், அதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இப்ப அன்புமணியோட பார்வையும் ஐயா ராமதாஸ் அவர்களுடைய பார்வையும் விஜயை நோக்கி போகுதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஆனா ஜூனியரை நம்பி சீனியர்கள் அங்க போய் ஐக்கியம் ஆவாங்களா அப்படின்னும் ஒரு பார்வை வைக்கப்படுது. இதன் மத்தியில எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, நிச்சயமா பாஜக அதிமுக கூட்டணியில பாமக இடம்பெறும். அதாவது ஐயா சொன்ன தகவல், அன்புமணியை நான் போய் சந்திக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இங்க எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, பாமக எங்க கூட்டணியில இடம்பெறும் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு முன்னாடி பாஜகவும் சரி அதிமுகவும் சரி என்ன சொன்னாங்கன்னா, அப்பா இல்லாம நீங்க மட்டும் வந்தீங்கன்னா நல்லா இருக்காது சார், அதனால அப்பாவோட வாங்க சார் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் பாஜகவும் சொல்லிருச்சு, அதிமுகவும் சொல்லிருச்சு. இதனால அன்புமணி அவர்கள் என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய தாயார் மூலமா அப்பாவுக்கு தூது விட்டாரு. அம்மாவும் என்ன பண்ணாங்க, அப்பா கிட்ட போய் பேசினாங்க. அம்மா என்ன பண்ணிருக்காங்க, பனையூருக்கு வந்து சந்திச்சாங்க. பனையூருக்கு வந்து சந்திச்ச கையோட ஐயா என்ன சொல்றாருன்னா, நான் அன்புமணியை சந்திக்க போகிறேன் அப்படின்ற ஒரு ரேஞ்சில இருக்குது. இதன் மத்தியில அன்புமணிக்கு என்ன செக் வைக்க போகிறாரு ஐயா அவர்கள் அப்படின்னு பார்க்கப்படுது. ஐயாவுக்கு என்ன செக் வைக்க போறாரு அன்புமணி அப்படின்ற ஒரு பார்வையிலும் பார்க்கப்படுது. இதன் மத்தியில இங்க அன்புமணி சொன்னார்ல, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு, இத குறித்து ஐயா ராமதாஸ் அவர்களிடம் கேட்கும் பொழுது அவர் யாருன்னே தெரியாது, அவருடைய தனிப்பட்ட கருத்து, இது கட்சியுடைய கருத்து இல்ல அப்படின்னு சொல்றாரு. இப்ப என்ன ஐயா நம்மள குழப்புறாரா, என்ன ஒரு ஸ்டாண்டா முடிவு எடுக்க மாட்டேங்கிறாரு,
இப்பதான் வந்து போய் சந்திக்க போறேன்றாரு. இப்போ அன்புமணி யாருன்னு தெரியாது, அவருடைய தனிப்பட்ட கருத்து, கட்சிக்கு அவருக்கு சம்மந்தம் இல்ல அப்படின்றாரு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இப்போ அதிமுக என்னன்னா எங்க கூட்டணியில நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாமகவுக்கு என்ன பண்றாங்க, வலை வீசுறாங்க. ஏன்னா பாமக ஒரு ஸ்டாண்ட் எடுக்காம இருக்குது. நாங்க பாஜக கூட்டணியில இருக்கிறோமா, வெளியே வந்துட்டோமா அப்படின்ற ஒரு ஸ்டாண்டுல அவங்க இன்னும் முடிவு எடுக்காம இருக்கிறாங்க. சோ இதனால நீங்க எதுக்கு சார், ஏன்னா வட மாவட்டங்கள்ல பாமகவுக்குன்னு ஒரு அதிகமான வாக்கு வங்கி இருக்குது, அதில் எந்தவித மாற்று கருத்து இல்ல. சோ இந்த வாக்கு வங்கிய அதிமுக சேர்த்துக்கிருச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பலமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க ரொம்பவே என்ன பண்ணாங்க, தவம் காத்திருந்தாங்க. எப்ப 2 பேரும் ஒன்னா சேர போறாங்க, இந்த பிரச்சனை எப்போ முடிவுக்கு வரப்போகுது, அந்த பாமக பிரச்சனை முடிவுக்கு வந்துச்சுன்னா அவங்க நம்ம பக்கம் வலிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதிமுக வெயிட் பண்ணி இருந்தது. ஐயா சொன்னாரு, அதாவது அன்புமணியை நான் போய் சந்திக்க போறேன், எந்த அன்புமணியை சந்திக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரோ அதே ஐயா வந்து அன்புமணியை சந்திக்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே துண்ட போட்டாங்க அதிமுக, எங்க கூட்டணிக்கு வாங்க. ஏன்னா இந்த கூட்டணியில இருந்து 2024 நாடாளுமன்ற தேர்தல பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியே வரும்போது அன்புமணி பயங்கரமா விமர்சிச்சார் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி சும்மா கிடையாது. அன்புமணி அவர்களுக்கு நீங்க எம்பியா இருக்கிறீங்களா, அது யாரு போட்ட பிச்சை, அதிமுக போட்ட பிச்சை அப்படின்ற ரேஞ்சில அதிமுக தரப்புல பேசப்பட்டது, அவர் தரப்புல பேசப்பட்டது. 2 பேரும் என்ன பண்ணாங்க, எதிர்மறை கருத்துல நின்னாங்க. இப்ப என்னடா அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி கான்பிடண்டா சொல்றாரு எங்க கூட்டணியில பாமக இடம் பெறும், அதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை பேசி வச்சுட்டாங்களோ அப்படின்ற ஒரு பார்வையில தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இது எல்லாமே ஒரு வகையான டிராமாக்களோ அப்படின்ற ரேஞ்சிலையும் நம்ம பார்க்கப்படுது. இதுல எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, பாமகவை வந்து தன்னுடைய கூட்டணியில திமுக சேர்த்துறது ட்ரை பண்ணாங்க, ஆனா அவங்க போக மாட்டாங்க, என்கிட்ட தான் வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. நடக்காத ஒரு விஷயத்தை எதுக்கு சார் நீங்க நடந்த மாதிரியே பேசுறீங்க, நடக்கிற மாதிரியே பேசுறீங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் தான் எடப்பாடி பழனிசாமி மேல வைக்கப்படுது. இதுல எடப்பாடி பழனிசாமி என்ன உள்ளடி வேலை பார்க்கிறாரு அப்படின்னு தெரியல. ஆனா ஒரே ஒரு விஷயம், ஐயா ராமதாஸ் அவர்கள் இல்லாம அன்புமணி அவர்களால தனியா செயல்பட முடியாது அப்படின்றத அன்புமணி உணர்ந்துட்டார். அன்புமணி உணர்றதுக்கு முன்னாடியே பாஜகவும் அதிமுக உணர்ந்துச்சு. ஏன்னா ஐயா யார கை காட்டுறாரோ வன்னியர்கள் ஓட்டெல்லாம் ஒட்டுமொத்தமா அவங்களுக்கு தான் போகுமே கண்டி அன்புமணி காட்டுறவங்களுக்கு போகாது அப்படின்றத அதிமுக பாஜக நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. இதன் விளைவாகவே அதிமுக பாஜக கூட்டணியில பாமக இடம் பெறணும்னா ஐயாவோட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்புமணிக்கு ஒரு அஜெண்டாவை கொடுத்தாங்க. இதை நீங்க சமாதான ஒரு முயற்சியில போங்க, நீங்க உங்க அப்பா தானே, நீங்க கொஞ்சம் சமாதானம், நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போங்க, சமாதானத்தோட வாங்க, சமாதானத்தோட போய் நீங்க ஐயாவோட வாங்க, நம்ம தாராளமா என்ன பண்ணலாம், கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாஜகவும் சொல்லிருச்சு, அதிமுக சொல்லிருச்சு. இதன் விளைவா தான் அன்புமணி அவர்கள் சமாதானமா போறதுக்கு இறங்கி போறதுக்கு வந்திருக்கிறாரு. இந்த விஷயம் கேள்விப்பட்டுதான் ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அன்புமணியை நான் சந்திக்க போறேன், கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்கள் வெயிட் பண்ணுங்களேன், இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்துடும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. ஆனா ஒண்ணு, இந்த உண்மையான வன்னியர்கள் பாமக, ஆனா உண்மையில பாமக தொண்டர்கள் இருப்பாங்கல்ல, ஐயா பக்கமும் இல்லாம அன்புமணி பக்கம் இல்லாம நடுநிலைமையா இருப்பாங்கல்ல, இவங்களுக்கு எல்லாம் ஒரு வரப்பிரசாதம். என்னைக்கு இதெல்லாம் சேராகுது அப்படியே நினைச்சிட்டோம், ஆனா இப்ப சேர போகுது அப்படின்றதுல அவங்க ரொம்ப குஷியா இருக்கிறாங்க. ஒரு நல்ல விஷயமா தான் பாமக நிர்வாகிகள் என்ன பண்றாங்க, ஐயா தரப்புல இருந்து வந்த இந்த வார்த்தையை நம்பி ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிறாங்க. இந்த சந்தோஷத்தோட எடப்பாடி பழனிசாமியும் எங்க கூட்டணிக்கு வந்துரும் பாமக அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அவருடைய கனவு பலிக்குதா அப்படின்ற பொறுத்து பார்க்கலாம். ஐயா ராமதாஸ் அவர்கள் அன்புமணியை நான் கூடிய விரைவில் சந்திக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. பாஜக இங்க கூட்டணி ஆட்சி தான் சொல்லுது, எடப்பாடி பழனிசாமி மறுக்கிறாரு. ஆனா இங்க ஆட்சியிலும் அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை இங்க பாஜக கூட்டணியில நாங்க போகல, நாங்க விஜய் கூட கூட்டணி வைக்கிறோம், ஆட்சியிலும் அதிகாரத்துல பங்கு, எங்களுடைய கருத்தும் அவங்களுடைய கருத்தும் ஒத்து போகுது, அவங்களும் ஆட்சியில் அதிகாரத்துல பங்குன்றாங்க, நாங்களும் ஆட்சியில் அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படின்னு சொல்றோம். சோ இவங்க 2 பேரும் சேர்ந்து கூட்டணி வைக்க போறாங்களா, பாமகவும் தாவேகவும் கூட்டணி வைக்க போறாங்களா? இதன் மத்தியில ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ண போறாரு, நான் மாநாட்டுல பல விதமான புதிய அறிவிப்புகள் அறிவிக்க போறேன் அப்படின்றாரு. அவரும் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்து பாமக தாவேகா ஓபிஎஸ் இந்த மாதிரி ஒரு கூட்டணி இருக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அரசியல் களத்துல யார் வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம் சார், இதுதான் நிரந்தரம் அப்படின்றதெல்லாம் இல்ல. தேர்தல் நெருங்க நெருங்க இங்க அரசியல் காட்சிகள் மாறிட்டே தான் இருக்கும், அரசியல் தலைவர்கள் நிலைப்பாடு மாறிட்டே தான் இருக்கும் அப்படின்றது நிதர்சனமும் இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். சோ அன்புமணி அவர்கள் தமிழ்நாடு வளர்ச்சி பெறும் அரசுல நம்முடைய பங்கு நிச்சயமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலை சொல்லி இருக்கிறாரு. இத பலவிதமான பேசும் பொருளா இருக்கு. உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.